நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. திமுகவுடைய போஸ்டர்ல கீழே வந்து திமுகன்னு போட்டுக்கிட்டு நீ ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு இந்த மாணவி வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, அங்கே உட்காந்துருக்க கூடாது, நைட் நேரத்தில் அங்கன்னா வேலை, அவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது சொல்லிட்டு பேசக்கூடியது அயோக்கியத்தனமான செயல்கள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமானது. இங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களையே நீங்கள் குற்றவாளி போல பேசுகிற பேச்செல்லாம் வந்து மோசமான ஒரு பேச்சு. ஸ்டாலின் அவர்கள் போன முறை வந்து எதிர்கட்சியில் இருந்தார் இல்லையா, அப்போ என்ன சொன்னார்னா எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் என்ன அவியலா பண்ணுவார் சம்திங் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அதை தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை பண்ணுறாரு, சீமான் பண்ணுறாரு, எடப்பாடி பண்ணுறாரு, எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அரசியல் கட்சிகள் இது வந்து எதிர்கட்சிகள் இது வந்து அரசியல் தான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து எதிர்கட்சிகளுடைய கேள்விகள்லாம் எழுப்பவே கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எஃப்ஐஆரை பற்றி விவாதிக்கக்கூடாது, எஃப்ஐஆர் வெளியிட்டது குற்றம் எல்லாமே சரிதான், எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது எல்லாமே சரிதான், வெளியிட்டாங்கல்ல அது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறது மட்டும் எப்படி ஏற்க முடியும்? இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு திமுக கட்சி தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த முட்டாளுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதன் போர்வையில் இப்பேற்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டிக்க தவறியாது யார்? அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதி யார்? அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பெரும்புள்ளி யார் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பக்கம் நிற்கலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு திமுகவுக்கு முட்டு கொடுக்குன்ற பேரில் அந்த பெண்ணை குற்றவாளி போல பேசாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த மாணவி கல்லூரியுடைய வளாகத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை ஞானசேகர் என்பவரால் பாலியல் வன்செயலுக்குள்ளாகிறாங்க. இந்த நியூஸை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். யார் ஒருத்தவங்களுமே அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேணும், அந்த மாணவி மீது எவ்விதமான தவறும் கிடையாது, இந்த ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறது தான் நியாயமான ஒன்றா இருக்கும். அப்படி தான் எல்லாரும் பேசணும். சும்மா இந்த வந்து மாணவிகள் மேலே வந்து யார் குறை சொல்லுவாங்கன்னா உண்மையாகவே தவறான எண்ணம் கொண்டவங்க அந்த மாதிரி குறை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஊடகங்களில் நாங்கள்லாம் திமுக காரர்கள் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாணவி பண்ணது தவறு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு திமுகவை சார்ந்தவர் அவர் உட்காந்துட்டு பேசுகிறாரு, அந்த சூஸ் பண்ண பையன் மேலே தான் தப்பு, இந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அவன் வந்து அடிக்கிறதுக்கு வந்தால் எப்படி விட்டு போகலாம், அந்த பொண்ணு வந்து தப்பான ஒருத்தனை சூஸ் பண்ணிடுச்சு, அதனால தான் வந்து விட்டுட்டு போயிட்டான் அவன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தவறு சொல்கிறாங்க அந்த மாணவியை. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சொல்லாடல் பாருங்கள். இன்றைக்கி அந்த ஞானசேகரன்ற வந்து திமுக சார்ந்தவர் அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை வெளியிடுறாரு, புகைப்படங்களை வெளியிடுறாரு, பேரை வெளியிடுறாரு. சரி, அவர் வெளியிடுறதுனால நம்ம ஒட்டுமொத்தமாக இதுக்கு திமுக காரன்னு சொல்லிட்டு விடுவோம்னா நம்ம அதுக்குள்ளேயே போகல. ஆனால் ஒருத்தன் இந்த கட்சி தான் சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த கட்சியா இல்லையான்றது முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது இல்லையா, அதையே நம்ம பேச மாட்டோம். அவன் வந்து சொல்கிறீங்க அவன் வந்து அவன் மேலே 15 வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி இப்போ ஒரு நபர் வந்து ஆல்ரெடி சில வழக்குகள் வந்து கன்விட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்கிறாரு. திரும்பவும் வந்து அவன் மேலே இந்த மாதிரி வழக்கு, அதாவது என்னென்னா இந்த பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்க இல்லையா, இது போன்ற வந்து வேறு யாரும் புகார் கொடுக்கல, இது போன்ற வழக்குகள் வந்து பெண்கள் சார்ந்த வழக்குகள் அவன் மேலே இல்லை அப்படின்றது தெளிவுபடுத்துகிறாரு. அப்போது ஞானசேகரன் எப்படிப்பட்டவர்ன்றதை இவ்வளோ தெளிவுபடுத்துகிறாங்க. அந்த ஞானசேகரன் ஒரு தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறதுனால அவனை ஏன் கண்காணிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த இடத்துல அவன் வந்து பிரியாணி கடை வச்சுருந்தா சொல்லப்படுது, அவன் வந்து அந்த கல்லூரிக்குள்ளே போகிறத வந்து வாடிக்கை வச்சுருந்துருக்கான், பல முறை போயிருந்தா சொல்லப்படுது, ஒரு முறை கூடவா அவன் போகிறது யாருன்னு தெரியாமல் இருந்திருக்காது. குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டு பேசுகிறாங்க இல்லையா, எப்படி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து வெட்கம் இல்லாமல், உங்கள் மனசாட்சி இல்லாமல், ஈவரக்கம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு திமுகவை காப்பாற்றுன்ற பேரில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீங்கள்லாம் வந்து துரோகம் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த மாணவியை மேலும் மேலும் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்குறீங்க. திமுகவுடைய போஸ்டரில் கீழே வந்து திமுகன்னு போட்டுக்கிட்டு நீ ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு இந்த மாணவி வந்து இப்படி பண்ணிருக்கக்கூடாது, அங்கே உட்காந்துருக்கக்கூடாது, நைட் நேரத்தில் அங்கன்னா வேலை, அவங்க இப்படி பண்ணிருக்கக்கூடாது சொல்லிட்டு பேசக்கூடியது அயோக்கியத்தனமான செயல்கள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமானது. ஆமாங்க, உதயநிதி பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குதுங்க, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டு போங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியம் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு, ஷால்வை போட்டிருக்காரு, அது ஆமாம் இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டு போங்க. அதுக்காக திமுக தான் இந்த பொறுப்பேற்குன்னு சொல்லிட்டு யாருமே இங்கே சொல்ல வரல. ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு முட்டு கொடுத்து அந்த விஷயத்தையே பார்த்தீங்கன்னா மாணவி மேலே தவறு இருக்கிற மாதிரி கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, ரொம்ப மோசமான செயல், ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயல் இது. நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களையே நீங்கள் குற்றவாளி போல் பேசுகிற பேச்செல்லாம் வந்து மோசமான ஒரு பேச்சு. 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ 11 மணிக்கோ அந்த கல்லூரி வளாகத்தில் அங்கே படிக்கக்கூடியவங்க எந்த நேரத்தில் யார் கூட பேசுனா என்ன,
அவங்க காதலனா இருந்தால் என்ன, ஆண் நண்பராக இருந்தா என்ன, யாராக இருந்தால் என்ன, அவங்க சுதந்திரம் இருக்குது. அந்த இடத்துல அவங்க பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதை வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே உரிமை கிடையாது. அதை போயிட்டு தவறுன்னு சொல்லிட்டு விமர்சித்து இந்த ஞானசேகரன் போன்ற அயோக்கியர்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது பேசக்கூடிய பேச்செல்லாம் பேசும்பொழுது. இந்த விடயத்தில் வந்து அரசியல் கட்சிகள்லாம் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சியில் அரசியல் தான் பண்ணுவாங்க. கடந்த முறை இம்முறை வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போன முறை வந்து எதிர்க்கட்சியில் இருந்தார் இல்லையா, அப்போ என்ன சொன்னார்னா, எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமல் என்ன அவியலா பண்ணுவார் சம்திங் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அதை தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை பண்ணுறாரு, சீமான் பண்ணுறாரு, எடப்பாடி பண்ணுறாரு. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அரசியல் கட்சிகள் இதில் வந்து எதிர்க்கட்சிகள் இதில் வந்து அரசியல் தான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகள்லாம் எழுப்பவே கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினாலே அது அரசியலுக்காக தான் பண்ணுறாங்கன்னா, அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா நோக்கம் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும் இருக்கு இல்லையா? கல்லூரியினுடைய துணைவேந்தர் இது வரைக்கும் விசாரிச்சாங்களா? இந்த கல்லூரிக்கெல்லாம் பொறுப்பு வேந்தர் இருக்கக்கூடியவர் ஆளுநர். அவருடைய பார்வைக்கு இந்த விஷயம் போச்சா? என்ன நடந்துச்சு? யாரை விசாரிக்கிறாங்க? ஞானசேகரன்ற ஒருத்தரை மட்டும் விசாரிச்சா முடிஞ்சிருமா அப்படின்னு நமக்கு பல கேள்வி தோணுது. 2 நபர்கள் அப்படின்றது ஒரு கதையா சொல்லப்பட்டது. நேற்று கமிஷனர் வந்து இது வரைக்கும் இவர் ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு வந்திருக்காருன்றது அவர் சொல்றாரு. குறிப்பா அந்த எஃப்ஐஆர் வேற. எஃப்ஐஆர் லீக் ஆனதை வந்து வெளியிட்டதை வந்து அதுல ஒரு ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு, அவங்க மேல் நடவடிக்கை எடுங்கன்னா அந்த நடவடிக்கைக்கான பதிலை காணோம். எஃப்ஐஆரை பற்றி யாரும் பேசக்கூடாது, எஃப்ஐஆர் இருக்கிறத பற்றி விவாதிக்கக்கூடாதுன்னா ஆமாம் நியாயம்தான், நான் அதை ஏற்கிறேன். எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கக்கூடாது தான். ஏன்னா அது இன்னும் அந்த பெண்ணை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் அவங்கள வந்து பல இன்னலுக்கு உள்ளாக்குறது தான் அந்த விஷயங்கள் விவாதிக்கிறது. அதை நான் ஏற்கிறேன். அந்த எஃப்ஐஆரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மோசமாக அதை நம்ம படிக்க கூட முடியல, அப்படி இருக்குது அது. அதை வெளியிட்டவங்க மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தொழில்நுட்ப கோளாறு சாதாரணமாக சொல்லி கடந்து போயிடுறீங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி? எஃப்ஐஆரை பற்றி விவாதிக்கக்கூடாது, எஃப்ஐஆர் வெளியிட்டது குற்றம், எல்லாமே சரிதான். எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, எல்லாமே சரிதான். வெளியிட்டாங்கல்ல, அது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறது மட்டும் எப்படி ஏற்க முடியும்? அப்போது அந்த மாணவிக்கான இப்போ ஏற்பட்ட இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அந்த யார் என்னன்னு சொல்லி தேடி அலைய ஆரம்பிச்சாங்களே, அதுக்கான நீதி என்ன, அதுக்கான தீர்வு என்ன? அப்போ இதை பற்றி யார் பேசுவாங்க? எஃப்ஐஆரை பற்றி விவாதிச்சா அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட்டு சொல்லக்கூடிய நீங்கள் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி தொழில்நுட்ப கோளாறுன்னு மட்டும் கடந்து போக போகிறீங்களா? உண்மையாகவே வந்து திரு அண்ணாமலை வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுக்கால் அடிக்கிற விஷயம், இந்த காலில் செருப்பு போட மாட்டேன், இதெல்லாம் அவருடைய அரசியலாக இருக்கலாம், அது பைத்தியக்காரத்தனம் நீங்கள் சொல்லலாம், ஆயிரம் சொல்லலாம். ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். இந்த எஃப்ஐஆர் வந்து கோர்ட்டில் நிற்காதுன்னு சொல்கிறாரு. அது ஏன் வந்து திரு அண்ணாமலை சொல்கிறாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. திரு அண்ணாமலையுடைய அரசியல் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது, திரு அண்ணாமலையுடைய கருத்து மீது உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியாக அது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து போகிறோம். குறிப்பாக இந்த வழக்கை தமிழக அரசு எப்படி கையாளுது, எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கேம்பஸில் குறைந்தபட்சம் ஒரு 500லேருந்து ஒரு 600 சிசிடிவியாவது இருந்திருக்கணும். அதில் இவங்க இருந்ததாக சொல்லப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா 100க்கும் குறைவாக தான் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யார்? இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? சட்டத்துறை அமைச்சர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா நமக்கு அது எப்படி அந்த இடத்துல உட்காந்துட்டு அவர் பேசுகிறாரு அந்த மனசாட்சியோடு ஒன்றுமே புரியல. அமைச்சர்கள் பேசுறது முதற்கொண்டு, திமுக ஆதரித்து கொண்டு பேச முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி நாங்கள் பெற்றுக் கொடுப்போம், ஐயோ ஒரு தவறு நடந்துச்சே, ஐயோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற மனசுலேருந்து ஒருத்தர் கூட பேசலைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக அரசை காப்பாற்ற வேண்டும், முதல்வருடைய பேருக்கு எந்த கலங்கம் வரக்கூடாது, இதில் தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர இப்படிப்பட்ட சூழலுக்கு யார் பொறுப்பேற்பது, இப்போ இது எப்படி சரி செய்வதுன்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்காமல் இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு திமுக கட்சி தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த முட்டாளுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதன் போர்வையில் இப்பேற்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டிக்க தவறியாது யாரு? அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதி யாரு? அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பெரும்புள்ளி யாரு அப்படின்ற கேள்விலாம் நமக்கு வருது இல்லையா? அப்போ இதற்கெல்லாம் பெரும் துணையாக அந்த சார்னு வந்தது இன்னைக்கு அந்த சாரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஃபோன் வந்து ஏரோப்ளேன் மூடு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம காவல்துறை இவ்வளோ வேகமாக இதெல்லாம் விசாரிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. முன்னெச்சரிக்கையாக இது போன்ற நபர்களை கண்காணித்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை நம்முடைய அறவழியான போராட்டம் தொடர வேண்டும். உண்மையாகவே தமிழக அரசு விரைந்து இதற்கான தீர்வை வந்து பெற்றுக் கொடுக்க வேணும். இவங்க எந்த அளவுக்கு இந்த ஷார்ட் ஷீட்டை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறாங்க,
எந்த அளவுக்கு இதனுடைய எஃப்ஐஆரை வந்து கடினமாக்க போகிறாங்க, ஒரு வகையில் கூட குற்றவாளி மிஸ் ஆகிடக்கூடாது, ஒரு குற்றவாளியா 2 குற்றவாளியான்றதே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு. இது வரைக்கும் ஞானசேகரன் தான் சொல்லப்படுது. இந்த விசாரணை எந்த அளவுக்கு வேகமாக போக போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பக்கம் நிற்கலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு திமுகவுக்கு முட்டு கொடுக்குன்ற பேரில் அந்த பெண்ணை குற்றவாளி போல பேசாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்க வரேன்.